வாரக்கடைசியில் 2 நாள் இவ கூட சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தா இந்த குட்டி சத்தம் வந்து நிற்கிது. எனக்கு தெரிஞ்சு நமக்குள்ளே ஏதாவது ஒரு சண்டையை மூட்டி விட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கு. சீக்கிரமாக பார்சல் பண்ணி ஊருக்கு அனுப்பணும். என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு ஒரு குழியில் போடுவோம், அப்புறம் இவளை அனுப்புறதுக்கு ஒரு பிளானை போடுவோம். என்ன பூட்டி இருக்கு? யார் உள்ள இருக்கா? சாம், நீயா? சீக்கிரம் வெளில வாடி, ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்ன வேலைன்னு தானே யோசிக்கிற? நம்ம வீட்டுக்கு வந்திருக்கால என் தங்கச்சி, அதாண்டி உன் பெஸ்டி. அவளை இந்த வீட்டை விட்டு பார்சல் பண்ணி அனுப்பி ஆகணும். நீ என்ன அவளை சாதாரண ஆளுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? 1 நம்பர் விஷப்பூச்சிடி. அவளை இங்கே தங்க விட்ட உனக்கு எனக்கு நல்ல பெரிய பிரச்சனை வந்துடும். அவ சாதாரண ஆள்லாம் கிடையாதுரி. இங்கே நடக்கிறதெல்லாம் அப்படியே போய் எங்க அம்மாட்ட போட்டு கொடுத்துருவா. அவளுக்கு எங்க அம்மாக்கு என்ன மாதிரி பாண்டிங் தெரியுமா? சரியான கூட்டுக்கலவா நீங்க. உனக்கு நான் சொல்றதெல்லாம் இப்ப புரியாது. நாளைக்கே அவளுக்கு கல்யாணம் ஆகி அவன் மாமியார் எனக்கு கால் பண்ணி புலம்புவாங்க. அப்ப தெரியும் போட்டு என்னாமா பாடுபடுத்தி சகுனி வேலை பாப்பா தெரியுமா? ஆமா, நீ ட்வின்ஸா? யார்கிட்ட தனியா பேசிட்டு இருக்க? அப்ப நீ உள்ள. மகா, எப்படி இருக்க? தண்ணி வருதா? நான் போய் பிளம்பர் பிடிச்சிட்டு வரேன். நீ குளிச்சு ரெடியா ரீ. வரும்போது இலிப்பூச்சி வாங்கிட்டு வந்துடுறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? அவன் சின்ன வயசுல ஜெட்டியே போட மாட்டான். இதை விட இன்னொரு காமெடி என்னன்னா, என்ன லேடிஸ்குள்ள ஒரு சலசலப்பு. என்ன விஷயம்? என்ன இன்னைக்கு லேட்டு? அது ஒண்ணும் இல்லம்மா, ஆபீஸ் பக்கத்துல இருக்கிற டீ கடையில தம் அடிச்சிட்டு வந்திருப்பான். என்னது தம்மா? குட்டி சத்தம் போட்டு தள்ளிடுவேன். அவ தேவையில்லாம கோல் மூட்டி விட்டுட்டு இருக்காடி. இல்ல இதெல்லாம் உன்கிட்ட கேட்க கூடாது. நீ சும்மா இரு. நீ சொல்லுடி, சாருக்கு எத்தனை நாளா இந்த பழக்கம்? ஓ, அப்ப உனக்கு தெரியாதா? உனக்கு தெரியாதா? அவன் நமக்குள்ள சண்டை மூட்டி விட்டுட்டு இருக்க, நீ அதை பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. இங்க பாரு, வாங்கிட்டு தான் போற நீ. சாம், நீ சொல்லு. நான் சொல்றது நம்புவியா இல்ல அவன் சொல்றது நம்புவியா? நீட்டிடலாம் ஆயுதத்தை. டேய் இங்க வா. ஏண்டி அவதான் சொல்றான், நீ என்ன? கிட்ட வா. என்னடி தங்கச்சி முன்னாடி? எத்தனை நாள் ஆச்சுடா துவைச்சு? இது வாங்கினப்போ துவைச்சது. ஏன் துவைக்காம வச்சிருக்க? அது சாயம் போகுது இல்ல. மோந்து பாரு, உயிரே போகுது. சட்டை தாண்டி நாத்தடிக்குது, மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. சரி, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஒழுங்கா சட்டையை துவை. அதுக்கு தான் உன்னை கட்டிட்டு வந்தேன். 10 நம்பர் பீடி. எனக்கு அவளுக்கு நல்ல சண்டை போட்டு விடுறியா? நான் வீட்டுக்கு வரும்போது 2 பேரும் நல்லா சிரிச்சு தாண்டி பேசிட்டு இருந்தீங்க. நான் வந்த பிறகு எதுக்கு டாபிக் மாத்துறீங்க? நான் அவகிட்ட கேட்டு பண்ண பயமா? ஆமா. சரி, அதெல்லாம் விடு. நீ எத்தனை நாள் என் வீட்டுல இருப்ப? இன்னும் 2 நாளைக்கு இங்கதான் இருக்க போற. என்னடா பண்ண முடியும் உன்னால? இது குளிப்ப. இன்னைக்கு உன்னை டின் கட்டி லாரியில ஏத்தி உருண்டி விஷப்பூச்சி சாவடி. பாத்தியா நான் உன்னை என் காதலால எப்படி அடிச்சேன்னு? அது ஃப்ரிட்ஜ் பக்கத்துல வச்சிருப்படி. சாம், ஒரு காஃபி கொண்டாப்பா. இந்தா காஃபி. பால் ஊத்தி போட்டாளா, பால் டைல ஊத்தி போட்டாளா? சாம் எங்க? அவ கிச்சன்ல வேலையா இருக்கா. ஏன் நாலாம் காஃபி கொடுத்தா குடிக்க மாட்டியா? அண்ணா. அண்ணாவா? சரி இல்லையே. என்ன விஷயம் சொல்லு. அது உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அத எப்படி சொல்றதுன்னு தெரியல. 1 2 3 சொல்லு. அண்ணா, சுத்தி வளைக்காம நேரா விஷயத்துக்கு வாடி. சாம் என்ன பத்தி எதுவும் சொன்னாளா? என்ன பத்தி எதுவும் சொன்னாளா? சொல்றீ, என்ன பத்தி எதுவும் சொன்னாளா? போக மாட்டான் போல. ஆமா. என்னடி சாமா, உன் ஃப்ரெண்டு மட்டும் என்ன ஒழுங்கா? அவ என்னெல்லாம் பண்ணான்னு உனக்கு தெரியுமா? ஏன் என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணா? இங்க பாரு, ஃப்ரெண்டு கிட்ட இருக்கிற மாதிரிலாம் அவங்க பார்ட்னர்ட்ட இருக்க மாட்டாங்க. நண்பன்ட்ட வேணா நாராசமா இருக்காளுங்க, புருஷன்ட்ட எல்லாம் பிசாஸ் மாதிரி தான் இருக்காளுங்க. உனக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இங்க பாரு, வாழ்க்கையில நடக்கவே நடக்காத விஷயமெல்லாம் நடந்தா மாதிரி, அதுவும் நாம் பண்ணா மாதிரி இமேஜின் பண்ணி நடுராத்திரி என்ன எழுப்பி நம்பி இருக்கா. இவ்வளவுதானே? பேசாரி, படிக்காத தற்குறிப்பையில. இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்திருக்கும், அதை அப்படியே நம்ம கிட்ட வந்து சொல்லுவா.
நம்ம யோசிச்சு கரெக்டா விவரமா ஒரு லாஜிக்கல் சொல்யூஷன் ஒன்று கொடுப்போம். குடிச்சு உடனேலே ஒரு தட்டு தட்டி உன் அட்வைஸ் எல்லாம் நான் ஒன்றும் கேட்கலடா புடுங்கி மூடிட்டு என் ரேண்ட்டை மட்டும் கேளுன்னு சொல்லுவா. அந்த அளவுக்கு அதுப்பான ஒரு ஆளு. என்னடி சத்தத்தையே காணா? என் கதையை கேட்டா உனக்கே பாவமா இருக்கு. அப்போ இவ்ளோத்தையும் மனசுல வச்சுட்டு தான் என்கிட்ட லவ்வா கொஞ்சி பேசி விளையாடிட்டு ஜாலியா சிரிச்சுக்கிட்டு இருந்தியா? கேவலமா இல்ல உனக்கு? இல்ல 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 இங்க பாரு, நீ வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. அது நம்ம ஹேமா இருக்கால, இன்னொரு வீட்டுல போய் வாழ போற ஒரு பொண்ணு. அதுல ஒரு 4 நாத்தனார் கொழுந்தாரெல்லாம் சமாளிக்கணும்னா உன்ன மாதிரி விவரமா இருக்கணும், அவளை பார்த்து கத்துக்கோன்னு உங்கதே தான் சொல்லிட்டு இருந்தேன். மத்தபடி நீ வந்து தப்பா புரிஞ்சுக்காத. இது ஒரு மிஸ்கம்யூனிகேஷன், அவ்வளவுதான். இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு, நான் சொல்றது ஒரு செகண்ட். ஓவரா சீன் போடாத. எனக்கு நீ யாரு அவ யாரு நல்லா தெரியும், சரியா? வெக்கமே இல்லாம நடிச்சுக்கிட்டு இருக்கான். சீ, மானங்கட்டவன். ஐயோ போச்சு, இனிமேல் சோத்துக்கு பிச்சை எடுக்கணும். அண்ணா, ஏய், பேசும்போது எங்கடி எந்திரிச்சு போன? பாரு, இப்போ ஒரு நாள் நான் மாட்டிக்கிட்டேன். நீயா லூசு மாதிரி வளர்னதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? முதல்ல இந்த மாதிரி லூசு மாதிரி பேசுறத நிறுத்து. முதல்ல என் வாயை கட்டுப்படுத்தணும். ஆமா, நீ ஏதோ விஷயம் சொல்லணும்னு வந்தியே, சீக்கிரம் சொல்லிட்டு கிளம்பு. அதுக்கான ரைட் டைம் இது இல்ல, சொல்றேன் சூன். சீப்ப கான்வென்ட் குந்தாணி படி. சீப்ப